Hi hello guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் ரீசெண்டாக வந்து காப்பிரைட்டுக்குன்னு தனி பேஜ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு அப்டேட் எனக்கும் வந்திருந்தது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக நம்ம வந்து பார்த்துக்கலாம் காப்பிரைட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்காக இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. முன்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனில் போய் நம்ம கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுப்போம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வீடியோ டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணி இப்படி போயிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மான்சேஷன் எனேபிளான கிரியேட்டராக இருந்தால் மான்சேஷனுக்கு கீழே ஷோ பண்ணும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு வந்து அதுக்கு மேலே ஷோ பண்ணக்கூடிய ஆப்ஷனான சப்டைட்டிலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு கீழே வந்து காப்பிரைட் அப்படிங்கிற அந்த சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதுக்குன்னு தனி பேஜ் வரக்கூடியதை நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பர்டிகுலராக எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெருசாக இந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இந்த ஒரு வீடியோ நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமாகவும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நாட் அஃபெக்டட் சேனல்னு கொடுத்து விசிபிலிட்டி பப்ளிக் அண்ட் மான்சேஷன் ஆன் அண்ட் எந்த கண்டென்ட் ஐடி கிளைமான எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிறது. ஸோ நோ காப்பிரைட் கண்டென்ட் வாஸ் ஃபவுண்ட் இன் யுவர் வீடியோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் இதுவே நம்ம ஒரு காப்பிரைட் கிளைம் வந்த வீடியோவை எடுத்து பார்த்தா அதில் எப்படி இருக்கும்? ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் கேமிங் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வருது அப்படிங்கிறது சகஜமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் அதில் வந்து இருக்கேன். டேஷ்போர்டில் வந்து ஜஸ்ட்டு நான் வீடியோ கண்டென்ட் பேஜில் வந்து இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பர்டிகுலராக இந்த ஒரு வீடியோ. ஸோ அதில் காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். சைட்டில் வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எடிட்டிங், அனலிட்டிக்ஸ், வீடியோ எடிட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கமெண்ட் செக்ஷன், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா? அது மாதிரியே காப்பிரைட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட் நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு வீடியோவில் என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. சேனல் எந்த விதமும் அஃபெக்ட் ஆகாது. காப்பிரைட் கிளைம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பெருசாக சேனல் வந்து அஃபெக்ட் பண்ணாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெவன்யூ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆஃப்டர் மான்சேஷன் இந்த ஒரு சேனல் வந்து மான்சேஷன் எனேபிள் ஆகலைங்கிறதால மான்சேஷன் சிம்பிள் வந்து சைடில் கொடுக்கல. ஸோ அப்படி இருந்ததுன்னா மான்சேஷன் வந்து அந்த காப்பிரைட்டுக்கு மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அஃபெக்டட்னு கொடுத்து அந்த எந்த மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கோமோ த பார்ட்டி ட்ரோல் அப்படிங்கிற அந்த ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இதை டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரிஜினல் கண்டென்ட். ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ட்ரிம் அவுட் செக்மெண்ட் இருக்கிறது, ரீப்ளே சாங், மியூட் சாங் இருக்கிறது, டிஸ்பியூட் அப்படிங்கிற லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸும் எப்பவும் போல தான் கொடுத்துருக்காங்க. பட் தனி பேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு பேஜ் வந்து வீடியோ கண்டென்ட் நம்ம வந்து மேக் பண்ணுறதுல ஜஸ்ட் ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சேனல் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு, லைக் வந்து உங்களுக்கு வந்து 90 days வெயிட் பண்ணணும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அந்த விஷயங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன மாதிரியும் செக் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி காப்பிரைட் கிளைமை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து சி டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி டீட்டெயில்ஸ் கொடுத்தா அதே பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுலேயும் லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருந்தது. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பிரைட் ஆட் ஆயிடுச்சு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணுங்கிறக்காக தான் வீடியோ மேக் பண்ண கைஸ். கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.